ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் எப்போவும் ஒரே மாதிரி வடை, பஜ்ஜி, போண்டான்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ப்ரெட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் பேக்கெட் அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சை அரிசி மாவு கூட பயன்படுத்தலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்படி இல்லைன்னா முழு சீரகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ரெடிமேட் பஜ்ஜி மாவு இருக்குன்னா நீங்கள் அந்த மாவு பயன்படுத்தி கூட செய்யலாம். அந்த மாவு நீங்கள் எடுக்கும்போது மிளகாய் தூள்லாம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணியோ இல்லை துருவியோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயத்தை கையில் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வெங்காய போண்டாக்கில் எப்படி மாவு கலப்போமோ அந்த மாதிரி பதத்தில் இதை கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா டீ டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும், ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா பக்கோடா மாதிரி உங்களுக்கு ஆயிரும். அதனால் இந்த பதத்தில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போது சின்ன ப்ரெட்டு ஒரு 5 ப்ரெட் எடுத்துருக்கீங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் ப்ரெட்டு இல்லை கோதுமை ப்ரெட்டு எந்த ப்ரெட்டு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த ப்ரெட்டை நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெட்டு உங்களுக்கு 2 துண்டுகளாக கிடைக்கும். இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும். இப்போது இதிலேருந்து ஒரு ப்ரெட் துண்டை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ப்ரெட்டு மேலே வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ப்ரெட் அளவுக்கு மாவை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரெட்டோடைய பின்பக்கமும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஈரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரெட்டில் நல்லா அது ஒட்டிக்கும். ப்ரெட்டை போட்டு பெரட்டி எடுக்காதீங்க. அந்த மாதிரி பெரட்டும் போது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு ஊறிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் மேலே எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நடுவில் உங்களுக்கு ப்ரெட்டு ஓரங்களில் தெரியணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு வரும் நம்ம பொரிக்கும் போது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் துண்டுகளை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. நல்ல எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒருவேளை எண்ணெய் ரொம்ப சூடாயிருச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்தது. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுன்னு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்ததும் எடுத்துருங்க. எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. இது அதிகமாக உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. இப்போ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரெட் வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிடும்போது மேலே அந்த காரசாரமான வெங்காய ஃப்ளேவரோட உள்ள செகண்ட் உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.